வருங்கால அரசு அதிகாரி நாளையும் மனமாற வருகிற நாள் இருக்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குல்ல, அதுக்கான மீட்டிங்ஸ் கேட்பாங்க. எந்த இடத்துல என்ன மீட்டிங் நடந்தது, எந்த வருஷத்துல என்ன மீட்டிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்மேட்ல ரொம்ப ஈஸியா 2 மினிட்ஸ்ல முடிக்க போறேன். ஓகேவா? கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வந்து 30 to 40 வருஷம் இருக்கும். 2 நிமிஷத்துல அடிச்சுன்னு இருக்கு பாருங்க. இது ஷார்ட்கட்டோட. ஓகேவா? அது என்னன்னு சொல்றேன் கவனிங்க. இதை நீங்க பாத்துருப்பீங்க, 12th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஐஎம்சி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 1885 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஐஎம்சி 1885 தான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு பம்பாயில வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாம்பேல இருந்து போட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் அவங்க பாத்தீங்கன்னா 1886 கல்கட்டால போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாரு பண்ணா WC பானர்ஜி இருப்பாரு. யாரு? WC பானர்ஜி தான் வந்து தலைவரா இருப்பாரு. 1886 யாரு இருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம தாதாபாய் நௌரோஜி. ஓகேவா? தாதாபாய் நௌரோஜி இருப்பாங்க. இது பாம்பே, இது கல்கட்டா. அடுத்து நமக்கு சென்னையில நடந்திருக்கும். அடுத்து நமக்கு சென்னை 1887 சென்னையில வந்து நடந்திருக்கும். அது தலைவர் பண்ணா ஃபக்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு நபர் தான் இருப்பாங்க. சென்னையில மக்கீஸ் தோட்டத்தில் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஐஎம்சி ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1885 முதல் மாநாடு பாம்பேல நடக்குது. WC பானர்ஜி தலைவரா இருக்காரு. ரெண்டாவது 1886 கல்கத்தா, தாதாபாய் நௌரோஜி தலைவரா இருக்காரு. 1880 அடுத்த வருஷம் சென்னையில் நடக்குது. 1000 மக்கீஸ் தோட்டத்தில் நடக்கும். அதுக்கு வந்து ஃபக்ருதீன் தியாப்ஜி அப்படின்னு வந்து தலைவரா இருக்காரு. இது மூணுமே ரொம்ப முக்கியம். இது மூணுல, அதாவது 1885 ஆரம்பிச்சு நமக்கு 1947 வரைக்கும் நடந்திருக்கும். இதுல எந்தெந்த வருஷத்துலாம் வந்து நடக்கலன்னு சொல்லி கேட்பாங்க. எந்தெந்த வருஷங்கள்ல ஐஎம்சி மாநாடு நடக்கல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1930, 1931, 1941 to 1945. ஓகேவா? இந்த 7 வருஷங்கள் ஐஎம்சி மாநாடு நடந்திருக்காது. ரொம்ப முக்கியமான டேட்டா. 1930, 31, 1941 to 45 இந்த 7 வருஷங்கள்ல ஐஎம்சி மாநாடு நடந்திருக்காது. ஓகேவா? 1885 ஆரம்பிச்சு 1947 இந்த 7 வருஷம் நடந்திருக்காது. இதுதான் ரொம்ப பேசிக்ஸ். இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட்டை டக்குன்னு மைண்ட்ல ஏத்திடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்னை. ஓகேவா? சென்னையில வந்து நடந்திருக்கும். ஆல்ரெடி 1887 நான் சொல்லிட்டேன், இதை விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் எடுத்து பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோ. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, சென்னைக்கு வந்து ஊருக்கு போறாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போறாங்க, ட்ரிப் மாதிரி ஊருக்கு போறாங்க. டேய், நம்ம நாளைக்கு சென்னை போகும்டா, ஒரு 4 பேர் வாங்கப்பா போ அப்படின்னு நான் சொல்றேன். என்னது? ஒரு 4 பேர் போகும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் 4 பேர் தான்டா கூப்பிட்டேன், எதுக்கு 8 பேர் வந்து நிக்கிறீங்க, எதுக்கு வந்து 8 பேர் வந்து நிக்கிறீங்க அப்படின்றாங்க. 8 பேர்லாம் போக முடியாது, ஒரு 3 பேர் நின்றுங்க. 8 பேர் மாதிரிலாம் போக முடியாது தம்பி, 3 பேர் நின்றுங்க அப்படின்றாரு. 8 பேர்லாம் போக முடியாது, 3 பேர் நின்றுங்க அப்படின்றாரு. இல்லைண்ணா 8 பேருமே போனோம்னா, ஏன்னா எங்களை கூப்பிட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. 8 பேருமே போனோம்னா அப்படின்றாரு. 8 பேர் போனோமா, சரி நம்ம என்ன பண்ணலாம்னா 4 பேரையா பிரிஞ்சிடலாம். நம்ம ட்ரெயின்ல தான் போறோம். நீங்க 4 பேர் இந்த பொட்டியில ஏறிடுங்க, நாங்க 4 பேர் அந்த பொட்டியில ஏறிடுறோம். ஓகேவா அப்படின்றாரு. அப்படியா, சரிண்ணா எப்ப நான் போய் சென்னை சேருவோம், எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா இப்ப டைம் நான் ஆகுது 2 மணி ஆகுதுண்ணா, காலையில 7 மணிக்கெல்லாம் போயிடும்பா. டைம் ஆகுது 2 மணி ஆகுது, காலையில 7 மணிக்கெல்லாம் போயிரும்பா. 27. ஓகேவா? ஸோ இதான் ஷார்ட்கட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர்ஸுமே ரொம்ப ஈஸி. ஓகேவா? 4, 4, 8, 8, 7 மேலுமே 7 தான் இருக்கும். இந்த 1903 தான் சென்டர்ல இருக்கும். பாருங்க, 8, 8, 4, 4, 7, 7 இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்கட் டக்குன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்றீங்க. 4 பேர் சென்னை போலாம் வாங்கப்பான்னு கூப்பிடுறேன். 8 பேர் வந்தாங்க. 8 பேர்லாம் போக முடியாது, 3 பேர் நின்றுங்கன்னு நான் சொல்லிடுறேன். 3 பேர் நின்றுன்னு நான் சொல்லிடுறேன். இல்லைண்ணா 8 பேருமே போகணும்னா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப 8 பேர் போகணுமா, நீங்க 4 பேர் அந்த பொட்டி, நாங்க 4 பேர் இந்த பொட்டி. ஓகேவா? எத்தனை மணிக்கு நம்ம போய் சென்னை சேருவோம் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இப்ப டைம் 2 மணிப்பா, காலையில 7 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம்ப்பா. காலையில 7 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துடலாம். அவ்வளவுதான், சென்னை ஷார்ட்கட் முடிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு 1885 இருந்து 1947 சென்னையில வந்து 800ல 2 தான், 3 தான் நடந்திருக்கும். 800ல 3 தான் நடந்திருக்கும். 1887 ரொம்ப ஃபேமஸ். 94, 98, 1903 வந்து சென்டரா வச்சுக்கோங்க. 1903 சென்டரா வச்சுட்டீங்கன்னா 1908, 1914, 1927. ஓகே, இது வந்துச்சுனாலே சென்னை. வேற எந்த வருஷம்லாம் சென்னையில வரல. இதுல இருந்து அடிச்சு சொல்லிடலாம் சென்னையில வரலன்னு சொல்லிட்டு. 1927 ரொம்ப முக்கியமானது நான் சொல்றேன். தனியா நம்ம அந்த இடத்துல யார் மீட்டிங் ரொம்ப தலைவரா இருந்தாங்க, அந்த மீட்டிங்ல தலைவரா வந்து என்ன தீர்மானம் போட்டாங்கன்றத நம்ம தனியா பார்ப்போம். இப்ப இது ஒரு ஷார்ட்கட் ஃபார்மட்ல ஈஸியா அடிச்சு படிக்கலாம். இப்ப சென்னை முடிஞ்சிச்சு, அடுத்து பாம்பே வாங்க. பாம்பேல ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 1885 முடிச்சு. கரெக்டா? 1885 முடிச்சு. இப்ப இதான் நம்ம பார்க்க போறோம்.
இது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பாம்பேல நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? பாஷா பாய் ஞாபகம் வருவார். என்ன பாஷா, பாம்பேல நீங்க தான் ரவுடியா அப்படின்ற மாதிரி பாம்பேன்னு நம்ம பாஷா தான் ஞாபகம் வந்துருவாரு. இது என்னன்னா 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் வெளியில போயிடாதுப்பா, ஆண்டனி ஆளுங்க சுத்திட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு 9 மணிக்கு நைட்ல வெளியில போயிடாத, ஆண்டனி ஆளுங்க சுத்திட்டு இருப்பாங்க. பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், 4 பேர் சுத்திட்டே இருப்பாங்க. 8 மணி 9 மணிக்கு வெளியில போயிடாத, எப்பவுமே 4 பேர் ஆண்டனி ஆளும் சுத்திட்டே இருப்பாங்க. பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 15 சவுக்கடி. எத்தனை சவுக்கடி? 15 சவுக்கடி அடிப்பாங்க. ஞாபகம் வரணுமே, இப்ப பாஷா ஞாபகம் வரணும். அந்த கரண்ட் கம்பியில ரஜினி அவர்களை கட்டிட்டு அடிப்பாங்க சாட்டையில, பாஷா பாரு பாஷா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி. கேட்க புரியுதா? 8 மணிக்கு 9 மணிக்கு வெளியில போயிடாதப்பா, ஆண்டனி ஆளுங்க 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்கப்பா. பார்த்தாங்கன்னா 15 சவுக்கடி கன்ஃபார்ம். 15 சவுக்கடி. பாஷா அடிச்சான், ரஜினி அடிச்சா மாதிரி அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடிச்ச அடியில உனக்கு 3 நாள் இல்ல 4 நாள் அவன் எந்திரிக்க. அடிச்ச சவுக்கடியில 3 நாள் இல்ல 4 நாள் அவன் எந்திரிக்க. ஓகேவா? ஸோ இந்த சிறப்பு மாநாடு நான் சொல்றேன். சிறப்பு மாநாடு 1918 வந்து என்னன்னா ஒன்றும் கிடையாது. 18 வயசு தான் ஓட்டு போட உரிமை கொடுத்தாங்க. பாம்பேல தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டாங்க. அவ்வளவுதான் ஷார்ட்கட். 18 வயசு தான் ஓட்டு போடுறது கொடுத்தாங்க. எங்க எந்த அந்த ஓட்டிங் போடுறது கொடுப்பாங்க? நாடாளுமன்றம். டெல்லியில இருக்கும். 18ஓட ஒரிஜினல் மீட்டிங் டெல்லியில இருக்கும். நான் சொல்றேன். 42 ஒன்றும் கிடையாது. 42 ஒன்றும் கிடையாது. வெள்ளையனே வெளியேறு. வெள்ளையனே வெளியேறு தான் 42. ஸோ பாம்பேல இருந்து ஆண்டனி நீ வெளியேறு. பாம்பேல இருந்து ஆண்டனி நீ வெளியேறு. அவ்வளவுதான். வெள்ளையனே வெளியேறு, பாம்பேல இருந்து நீ ஆண்டனி வெளியேறு அப்படின்னு பாஷா சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 18னா சிறப்பா, 18 வயசு தான் பாஷா வந்து என்ன பண்றாருன்னா, பாஷா ரஜினின்றவரு பாஷாவா 18 வயசுல ஆயிட்டாரு. அவ்வளவுதான். சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ரொம்ப ஈஸி. 1885 முடிஞ்சா 8 மணிக்கு 9 மணிக்கு வெளியில போயிடாதப்பா, ஆண்டனியோட ஆளு 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்கப்பா, 15 சவுக்கடி கொடுப்பாங்கப்பா. ஓகேவா? 15 சவுக்கடி கொடுப்பாங்க. பாஷா வந்து 18 வயசு தான். சிறப்பு மாநாடு விட்டுருங்க. பாஷா 18 வயசு தான் வந்து பாஷா ஆனாரு. ஸோ உனக்கு எந்திரிக்க 3-4 நாள் ஆகும்பா. 3-4 நாள் ஆகும்பா அப்படின்னு. வெள்ளையனே வெளியேற 42 வெள்ளையனே வெளியேறு. ஆண்டனி நீ வெளியேறு. ஸோ 18 வயசு தான் பாஷா வந்து ஆனார். ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம். இதுல 2 தான் இருக்கும். 1889 இது 2 மட்டும் தான் 800. மிச்சம் எல்லாமே 900 தான். தான் அடிச்சு நொறுக்கிடலாம். பாம்பே அதாவது கல்கத்தா ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம முக்கியமானது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த மீட்டிங் எந்த வருஷத்துல எங்க நடந்துச்சுன்னா கேட்பாங்க. இப்ப 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ரூல் அவுட் பண்ணியாச்சா? இதை விட்டுருங்க. கல்கத்தாமே ஈஸி தான். 6-1 தான் வரும். இது இல்லாம மத்ததெல்லாம் பார்த்தா ஈஸியா அடிச்சு நோக்கிக்கலாம். ஓகே, இப்ப கவனிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க பெல்கம் இருக்கா? பெல்லு. நம்ம வீட்டுல 24 ஹவர்ஸ் அடிக்கிற ஒரே விஷயம் பெல்லு தான். காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க, டிங்கு டிங்குன்னு. அதான். ஸோ அப்ப 1924னா வெல்கம்னா பெல்லு. ஓகேவா? பெல்லுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது முடிஞ்சு 1924 வெல்கம். பெல் வந்து 24 ஹவர்ஸ் அடிச்சுட்டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம நாக்பூர் போயிடும். ஓகேவா? நாக்பூர் ரொம்ப ஈஸி. என்னடா இவன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 20 பேர் அடிச்சிட்டாரு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 20 பேர் அடிச்சு நொறுக்கிட்டாரு. சினிமால அந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டாரு. டேய் பாரு, ஒரு ஆளு 20 பேர் அடிச்சிட்டான்டா. அதாவது பார்க்க நாக்கு பூச்சி மாதிரி ஒல்லியா இருக்கான். இந்த ஒரு ஆள் 20 பேர் அடிச்சிட்டான் பாரு. இந்த ஒரு ஆளு 20 பேர் அடிச்சிட்டான் பாரு. நாக்பூர்னா நாக்குப்பூச்சி. ஒரு ஆளு 20 பேர் அடிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம். 1891 1920 ஒரு ஆளு 20 பேர் அடிச்சிட்டான்டா நாக்குப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு. அவ்வளவுதான். இது முடிஞ்சா வெல்கம் முடிஞ்சா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காக்கிநாடா. ஒண்ணும் கிடையாது. நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் வீட்டுல வந்து எல்லாரும் ஷார்ட்ஸ் போடுவோம். ஷார்ட்ஸ்ல வந்து நாடா கொடுத்துருப்பாங்க. ஸோ காக்கிநாடானா நாடா. இது என்ன பண்றது, அந்த 9 விட்டுருங்க. அப்போ 123னா எமர்ஜென்சி. 123னா பிரசிடென்டோட குடியரசுத் தலைவரோட எமர்ஜென்சி சட்டம். அப்ப காக்கிநாடான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா அவசரம். அடடா அவசரமா இருக்கு இந்த டைமே பார்த்து 2 முடிச்சு போட்டனா 3 முடிச்சு போட்டனான்னு தெரியலையே, ரொம்ப அவசரமா இருக்கே. 2-3னா வந்து அவசரம் இல்லைன்னா ஐயோ ரெஸ்ட் ரூம் போறோம்னு வச்சுக்கோம், பாத்ரூம் போறோம்னு வச்சுக்கோமே. அடடா ரொம்ப அவசரமா இருக்கே இந்த டைமே பார்த்து 2 முடிச்சு போட்டனா 3 முடிச்சு போட்டனாவே தெரியலையே, ஐயோ இவ்வளவு அவசரமா இருக்கே அப்படின்ட்டு. அப்ப என்னது காக்கிநாடானா 2 முடிச்சு போட்டனா 3 முடிச்சு போட்டனா தெரியல, ரொம்ப அவசரமா இருக்கே. அப்ப அவரு அவசர சட்டமா இது வந்துடும். 1923னா காக்கிநாடா ரொம்ப அவசரமா இருக்கு, எமர்ஜென்சி, ரெஸ்ட் ரூம் போறோம் பாத்ரூம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப இது முடிஞ்சு நாக்பூர் முடிஞ்சு. அடுத்து அமராவதினா நம்ம ஞாபகம் வருது யாரு? அஜித் குமார் சார். கரெக்டா? அஜித் குமார் சார் தான் நம்ம ஞாபகம் வருது. அஜித் நாத்னா 3 எழுத்து சொல்லு. அஜித் நானது 3 எழுத்து சொல்லு. அப்ப 1900 இருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு இது கிடைக்கும். 1897 கிடைக்கும். அவர் தான் வந்து இந்த என்ன வந்து தலன் கூடாதீங்க, என்ன வந்து அல்டிமேட் ஸ்டார் கூடாதீங்க, அதாவது தூக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஸோ இப்போ அஜித்ன்ற அந்த 3 வார்த்தையை, அந்த 3 எழுத்தை 1900 தூக்கிட்டீங்கன்னா நமக்கு அமராவதின்ற அந்த ஈரம் வந்துடும். ஸோ அப்ப இதுவும் முடிஞ்சா.
அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா சூரத் பிள்ளை. இது வந்து உங்களுக்கு தெரியணும். சூரத் வந்து ரொம்ப முக்கியமானது. 1907 சூரத் பிள்ளை இது ரொம்ப முக்கியம் தான். அடுத்து வந்து அகமதாபாத். ஓகேவா, அகமதாபாத்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. அகமதாபாத் அப்படின்னா என்ன அப்படின்னா, அகமதாபாத் ஒண்ணும் கிடையாது. 1902 1921 ரெண்டு பேரும் எப்பவுமே ஈகோ பிடிச்சி சுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு சண்டை. இப்ப பார்த்தாலும் ஈகோ. நான் சொல்றது நீ ஏன் கேட்கணும், நீ சொல்றது நான் ஏன்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈகோவா சுத்திட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் நான் அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 3வது ஆளா ஒருத்தர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம். ஓகேவா, அகமதாபாத்னா அகம் பிடிச்சவங்க, ஈகோ பிடிச்சவங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை வந்துட்டே இருக்கும். ஈகோனால ரெண்டு பேரும் நடுவில் சண்டை வருதா, அந்த ரெண்டு பேருக்கு அந்த ரெண்டு பேரு அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதான் 21. ஓகேவா, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஸோ சூரத் வந்து 1907 தெரிஞ்சிச்சு. அகமதாபாத்னா 1902 ரெண்டு பேர் ஈகோ பிடிச்சவங்க. அந்த ரெண்டு பேரும் சண்டையை தீர்க்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவை. ஸோ 21 முடிச்சு. அடுத்து கராச்சினா ஒண்ணுமே கிடையாது. கராரான ஆள் என்னன்னா, பழக்கடைக்கு போயிட்டு எனக்கு 1 பைக் 3 பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது 1 பைக் 3 பழம்? 1 பைக் 3 பழம் அதெல்லாம் தர முடியாது, கிளம்புப்பா. ஒரு 3 பழம் 1 பைக் தரவே முடியாது, கிளம்புங்க. இல்லைண்ணா 1 பைக் 3 பழம் தரலாண்ணா, 3 பழம் 1 பைக் தர முடியாது, கிளம்புப்பா அப்படின்றாரு. ஓகேவா, அதான் கராச்சினானது. இல்லைண்ணா எவ்வளவு கராரா பேசுறீங்க, தரலாண்ணா தாங்கண்ணா, 1 பைக் 3 பழம் தாங்கண்ணா, 3 பைக் அதாவது 3 பழம் 1 பைக் தர முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, இதான் என்னது கராச்சி. ஸோ கராச்சி முடிஞ்சாச்சு, அகமதாபாத் முடிச்சாச்சு, சூரத் முடிச்சாச்சு, அமராவதி, நாக்பூர் முடிச்சாச்சு, காக்கிநாடா அவசரம்னா காக்கிநாடா அப்படி முடிச்சாச்சு, பெல்கம் முடிச்சாச்சு. ஸோ பூனா நான் சொல்றேன். அப்படியே இந்த 3த்தையும் பாருங்க, ஈஸியா முடிச்சிடலாம். இந்த 3த்தையும் பாருங்க. 1937 38 39 அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சாயங்காலம் 7 மணிக்கு என்ன பண்ணுவாங்க எல்லா டிவிலையும், சண்டேனா 7னா சண்டேவா, ஏன்னா சண்டே 7 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, பேய் படம் போடுவாங்க. அப்ப 37னா பேய், பெய்ஸ்பூர்னானது பேய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சாயங்காலம் 7 மணிக்கு பேய் படம் போடுவாங்க. 3 பேய் வரும். அந்த 3 பேய் பார்த்துட்டு பசங்க என்ன பண்ணுவோம், அரிகரா காப்பாத்துப்பா, பேயெல்லாம் வந்துருச்சு, அரிகரா என்ன காப்பாத்து, அரிபுரனா அரிபரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடும். அரிகரா என்ன காப்பாத்துப்பா அரிகரா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணுவோம், திரிபுரி சொல்லிட்டு ஓடுங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்க கண்ணை மூடிட்டு ஓடுங்க. அவ்வளவு ஷார்ட் எடுங்கிறது. பெய்ஸ்பூர், அரிபுரி, திரிபுரா. ஸோ 37 38 39 37 தான் நான் சொல்லிட்டேன். சண்டே ஆச்சுன்னா சாயங்காலம் 7 மணிக்கு பேய் படம் போடுவாங்க. 3 பேய் வரும் படத்துல, 3 பேய் வரும். அந்த 3 பேர் பார்த்துட்டு அரிகரா என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கண்ணை மூடுங்க, திரிபுரின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஓகே, அந்த குழந்தைங்க ஓடுறீங்களா, அது அந்த ஷார்ட். ஸோ இதை முடிச்சாச்சு. அடுத்து பூனாவும் பனாரஸும் பாருங்க, ஈஸியா முடிச்சிட பாருங்க. பனாரஸ்னா பன்னு. ஓகேவா, பனாரஸ்னானது பன்னு. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஷூ பாலிஷ் போட்டா எனக்கு 5 ரூபா பண்ணு கிடைக்கும் அப்படி சொல்றேன். ஓகேவா, 5 ரூபா பண்ணு எத்தனை, 5 ரூபா. இது 1905. அடுத்தது பூனானா வந்து பூனைன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் 5 ரூபா பண்ணு தான். ஆனா இது 1895. 1895 இது 1905. கேஜிஎஃப் படம் இப்போ லாஸ்டா தானே வந்தது. அப்ப கேஜிஎஃப்னா லேட்டஸ்ட் 1905 சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பூனானா பழைய அந்த காலத்துல இருந்தே இருக்கும். 1895. ரெண்டுமே 5 தான். பண்ணுனாலும் 5 தான், பூனைனாலும் 5 ரூபா தான். ரெண்டுத்துக்கும் 5 ரூபா பண்ணு தான் போடுறோம். ஆனா எது ஃபர்ஸ்ட், பூனை தான் ஃபர்ஸ்ட். கேஜிஎஃப் படம் இப்பதானே வந்துச்சு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 1905 அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. பெல் என்னது 24 தான் பெல் அடிக்கும். ஓகேவா, காக்கிநாடா அவசரமா இருக்கே, 2 முடிச்சு போட்டனா 3 முடிச்சு போட்டானான்னு தெரியலையே. காக்கிநாடா முடிஞ்சா. ஸோ பம்பாய் முடிச்சு, சென்னை முடிச்சிட்டோம், கொல்கத்தா வேணாம் விட்டுருங்க. அடுத்து கராச்சி முடிச்சாச்சு, அகமதாபாத். 2 பேரும் ஈயோ பிடிச்சவங்க. நான் ஒருத்த வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிருக்கணும் உங்க சண்டைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான் 1 பைக் 3 பழம் கொடுங்கண்ணா, 3 பழம் 1 பைக் தர முடியாது, கிளம்பா அப்படின்னு கராரா பேசுறாரு. ஸோ இதை முடிச்சிட்டுமா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்பூரி அப்படின்னா 25. நம்ம கடைக்காரங்க 2 பேர் சொன்னோம்னா பையா, அதாவது ஹிந்திக்காரங்க யாராச்சும் இருப்பாங்க. ஓகேவா, பானிபூரி குடிங்கன்னா அது பானிபூரி இல்ல, அது கான்பூரி, 25 ரூபாய் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றாரு. ஓகே, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கான்பூரானது 25 ரூபா. அந்த கான் போடுவாங்களா, பானிபூரியில இருந்து கான் எல்லோ கலர்ல வந்து அது உடச்சு போடுவாங்க, அதான் கான்பூர். கான்பூர் எவ்வளோ 25 ரூபாய் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சு. இப்ப அகமதாபாத் அதாவது இங்க இது வந்து அகமதுனா ஈகோ, அகம் பிடிச்ச கழுத. அகமதாபாத். இது அலகாபாத். அழகா இருக்கே, இந்த 888 நம்பரை பார்த்தாலே அழகா இருக்கா, 888 நம்பரை பார்த்தாலே அழகா இருக்கு, அதான் சொல்றாங்க பாருங்க. 888 பார்த்தாலே அழகா இருக்கு. 888 ஒரு பொண்ணு, அடடா என்ன அழகா இருக்கியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பாக்குறாங்க. 10 பொருத்தும் பக்காவா இருந்தாதான் உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு உங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கும். ஓகேவா, 888 அழகா இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பாக்குறாங்க. அதை பண்றதுக்கு 10 பொருத்தும் பக்காவா இருந்தாதான் உனக்கு அந்த மாப்பிள்ளையும் கல்யாணம், உங்க 2 பேரும் கல்யாணம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சிச்சா? என்னது 888 அழகா இருக்கு, அலகாபாத். ஓகேவா, அலகாபாத் 888 அழகா இருக்கு. அந்த பொண்ணு 10 பொருத்தும் பக்கம் வந்தா உங்க 2 பேரும் கல்யாணம், 10 பொருத்தும் பக்கம் வந்தா உங்க 2 பேரும் கல்யாணம். ஓகேவா, இப்ப நிறைய பேர் வீடியோ பார்த்தீங்களோட
டிஎன்பிசி முடிச்சு வேலைக்கு போனா தான் கல்யாணம்ன்ற நிலைமை இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி ஈஸியா ரிலேட் பண்றது ஈஸியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க இருந்து வரும் கவு காத்தி. கவு காத்தினா கவு மாடு, மான் கத்துங்களா, கவு. ஓகேவா? இந்த 26 இருக்கா, 26னா எப்ப அந்த ஆத்தோரமா 2 மாடு கட்டிருங்க, அதை கூப்பிட்டு வா. கவு கவும் கத்திட்டு இருக்கு, ஆத்தோரமா 2 மாடு கட்டிருங்க, ஆத்தோரமான 6 2 மாடு கட்டிருங்க, அதை கூட்டிட்டு வா. ஆத்தோரமா 2 மாடு கட்டிருங்க, கூட்டிட்டு வா. அதான் 1926னா ஆத்தோரமா 2 மாடு கட்டிருங்க, கூட்டிட்டு வா. கவு காத்தி முடிச்சா. அடுத்து வந்து ராம்கர். ராம்கர்னா ராமர். ராமர் என்ன பண்ணாரு, 40 வயசு தான் காட்டுக்கு இது போனான்னு சொல்லிட்டு ஷார்ட் கட். ராம்கர்னது ராமர். ராமர் 40 வயசுல என்ன பண்ணாரு, காட்டுக்கு வந்து போனாரு அப்படின்னு சொல்லி அமைச்சலாம். ஸோ ராமர்னா 40 வயசுல காட்டுக்கு போனாரு. அடுத்து கயா. கயா கயானா நம்ம எப்படி அமைச்சலாம்னா, ஒரு மீம் இருக்கும், மீம் டெம்ப்ளேட். இந்த பக்கம் விஜய் இருப்பாரு, இந்த பக்கம் சிவகார்த்தியும் தனுஷ் இருப்பாரு. 2 பேரும் ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. விஜய் வந்து இப்படி உட்காந்துருப்பாரு கரெக்டா. ஸோ அது மாதிரி தான். என்ன இவன் கயகான்னு ஏதோ பேசுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனுக்கு 2 பேரும் என்னமா பேசிக்கிறாங்க, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 22 என்ன இவனுக்கு 2 பேரும் கயகான்னு என்னமா பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே புரியுது அப்படின்னு சைலண்டா இருப்பாரு. ஸோ புரியலாம், கம்முன்னு தான் இருக்கணும். அதான் கயா 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கேன், சிவகார்த்தியும் தனுஷ் ஏதோ பேசுறாங்க, நமக்கு புரியலையா உட்காந்துருப்பாரு. அது கயா. அடுத்து பாட்னா. பாட்னா வந்து பாட்டு. உங்களுக்கு வந்து இளையராஜா பாட்டு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு, யார் பாட்டு பிடிக்குமா என்ன பண்ணலாம், போட்டீங்கன்னா நைட்ல 12 மணிக்கு போட்டு கேட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அப்ப 1912னா பாட்னா. பாட்டு கேட்டா நல்லா ஜாலியா இருக்கும். பாட்டு கேட்டா நல்லா ஜாலியா இருக்கும். இது பாட்னா. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோ. ஓகேவா? என்னது லக்னோ. ஸ்ரீதேவிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கும் 2 படம் கிடைச்சிது. ஸ்ரீதிகாவோட ஃபர்ஸ்ட் படம் 16 வயது நிலை, ஜோதிகாவோட படம் வந்து 36 வயது நிலை. கரெக்டா? 16 வயதுல ஒரு படம் நினைச்சிருப்பாங்க, அது ஸ்ரீதேவி. இது 36 வயதுல வந்து ஜோதிகா. 2 பேருக்கும் ஒரு லக்கு கிடைச்சு. அதான் லக்னோனா லக்கு. ஓகேவா? லக்னோனா லக்கு. எதனால அவங்க லக்கு கிடைச்சதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைமிங் கரெக்டா கீப் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த டைம்ல படிச்சுன்னா படிச்சிருவாங்க, இந்த டைம்ல ரிவிஷன் பண்ணுவாங்க, டெஸ்ட் போனா டெஸ்ட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி யார் ஒரு விஷயத்த கரெக்டா டெய்லி பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க லக்கு வந்து கூட வருமா. என்னதான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் இதை நீங்க பண்ணாதான் உங்க லக்கு வரும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் படிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரிதான் இந்த 16 வயதுலயே 36 வயதுல லக்கு எதனாலன்னா, அவங்க காலையில 9 மணிக்கு வந்துட்டு ஈவினிங் நைட் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது ஷூட்டிங் வீட்டுக்கு போயிடுவாங்க. காலைல 9 மணிக்கு வந்தா நைட் 9 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாலும். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்தாலும் அவங்க லக்கு கிடைச்சு அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சான். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ லக்குனா 16 வயது ஸ்ரீதேவி, 36 வயது ஜோதிகா, 9 மணிக்கு வந்து 9 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன பெண்டிங் இருக்கு? டெல்லினா வந்து கிடையாது, நம்ம நாடாளுமன்றம் ஞாபகம் வச்சுக்கலாம். டெல்லினா என்னது? நாடாளுமன்றம், பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சட்டம் போடுவாங்க. ஸோ 18 வயசுல இருக்கும் ஓட்டு போடலாம் சொன்னது என்னது? டெல்லியில தான் சொல்லியிருப்பாங்க. அதான் நான் பாம்பேக்கு போட்டேன். பாம்பேல பாஜ்பாய் 18 வயசு தான் இதுவா இருப்பாரு, சிறப்பு மாறன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப 18 வயசு தான் வந்து ஓட்டு போடணுன்றத நாடாளுமன்றத்தை சட்டம் போட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது இதையும் பாருங்க, 1, 2, 3 அவசர சட்டம் எங்க போடுவாங்க? அவசர சட்டம் எங்க போடுவாங்க? நாடாளுமன்றத்துல போடுவாங்க. பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அதான் சொன்னேன். ஸோ காக்கிநாடாவும் இதுவும் இங்க சிறப்பு மாநிலம்னா டெல்லி, காக்கிநாடா 23. 2 முடிச்சு போட்டா 3 முடிச்சு போட்டா டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே அந்த 23 திருப்பி படினா 32. வேற ஒன்றும் பெரிய ஷார்ட்கட் இல்லை. ஸோ டெல்லியில என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடியேற்றுவாங்க. சுதந்திரம் அன்னைக்கும் குடியேற்றினுக்கும் அங்கதான் வந்து கொடியேற்றுவாங்க. ஸோ சுதந்திரம் 1940 அவசரப்ப கொடியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. டெல்லியில என்னது 18 வயசுல ஓட்டு பண்ணாங்க, அதான் சட்டம் போட்டாங்க. ரொம்ப அவசரமா இருக்கு, எமர்ஜென்சி, அங்கதான் போடுவாங்க பார்லிமெண்ட்ல. அப்படியே திருப்பி 32, 41 அங்கதான் சுதந்திரம் கிடைச்சிது. ஸோ மீரட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், 1946 யோசிக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் 1947 நம்ம சுதந்திரம் கிடைச்சாகணும், இமிடியேட்டா மீட் எடுக்கணும், நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும். ஸோ மீரட்னா மீட் எடுக்கணும். 1946 யோசிக்கிறாங்க, மீட் எடுக்கணும், நமது இந்தியாவை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது முடிச்சா? ஸோ வேற என்ன, நமக்கு எல்லாம் முடிச்சாச்சா பக்காவா? ஸோ வெல்கம், காக்கிநாடா, பூனா எல்லாம் முடிச்சாச்சா? அடுத்து மேல ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே புரிஞ்சிச்சா பாருங்க. ஈஸியா இருக்க ஷார்ட்கட்டு. பார்க்க ஃபர்ஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும், இப்போ ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ஒன்னே ஒன்று தான். நம்ம என்ன இருக்குன்னா, இப்போ லாகூர் இருக்கும். ஓகேவா? லாகூர்ன்றதே ஒரு 3 எழுத்து சொல்லு. லாகூர்னானது ஒரு 3 எழுத்து. ஸோ 1893 லாகூர். லாகூர்னா நம்ம லான் கூட வச்சுக்கலாமே. லான்றது ஒரு 3 எழுத்து சொல்லு. லானா 3 எழுத்து, லாகூர்னாலும் 3 எழுத்து. 1993. 1990 நிறைய சட்டம் போட்டிருப்பாங்க. 1909 மின்டோ மார்லி சட்டம் போட்டிருப்பாங்க. கரெக்டா? மின்டோ மார்லி சட்டம் 1909 தான் போட்டிருப்பாங்க. லாகூர் 1929 உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாரு ஜவஹர்லால் நேரு, ராவி நதிக்கரை ஓரத்துல கொடியேற்று லாகூர்ல என்ன சொல்லுவாரு, 1930 ஜனவரி 26 நாங்க பூர்ண சுயராஜ்யம் அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1929 சொல்லியிருப்பாரு. அது 1930 நடந்திருக்காது. ஸோ அப்ப லக்கு வேற, லக்னோ வேற,
லாகூர் வேற. லாகூர்னானது 3 சொல்லு. 1803 அப்படியே போட்டீங்கன்னா 1900, 1900, 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1929. ஓகே, 993 3 3 9 அப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிர்த சரஸ் உங்களுக்கே தெரியும், என்னது ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சூரத் 1907. ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்க, எது கேட்டாலும் நீங்க சொல்றீங்க, பார்க்கலாமா? ஓகேவா? நான் கேட்குற கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, வெல்கம் என்ன வருஷம் வரும் போடுங்க. வெல்கம்னா என்னது? 1924. கவுகாத்தினா என்னது? கவுகாத்தினா 2 கவு 1926. கவுகாத்தி ஞாபகம் வருதா? அப்புறம் கராச்சினா என்னது? ஒரு பழம் 3 ரூபாய்க்கு கொடுங்கப்பா, 3 பழம் 1 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது, கிளம்புங்க. 1913, 1932 ஞாபகம் வருதா? சென்னை கட்டினது 1887 ஃபர்ஸ்ட் வரும். நம்ம 4 பேர் போக போறோம். 4 பேர் வேணா 8 பேர் வந்துருவாங்க. 8 பேர் வந்துருவாங்க. 3 பேரை நிப்பாட்டுக்கலாம். 3 பேரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல 8 பேருமே நம்ம போனோம்னா 8 பேரும் நம்ம போனோம்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1914. சரி, நம்ம 4 பேரா இந்த போட்டியில பாதி பேர், இந்த போட்டியில பாதி பேர் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ 14 முடிச்சோடனே 1927 2 மணிக்கு கிளம்புறோம், 7 மணிக்கு போய் ரீச் ஆயிடும். எப்படி? பக்காவா? சூப்பரா? ஸோ வேற மீரட்னா மீட் எடுக்க வேண்டும். 1946 இந்தியா மீட் எடுக்க வேண்டும். மீரட்னா 1946. டெல்லி 18 வயசு 23, 32, 47. அகமதாபாத் 888. என்ன அழகா இருக்கியம்மா, என்னதான் நீ அழகா இருந்தாலும் 10 பக்கம் வந்தா உங்க 2 பேரும் கல்யாணம். 1910, 1892. ஓகே, அடுத்து வேற ராமருக்கு 40 வயசு தான் காட்டுக்கு போனாரு. கயான்னு பேசிட்டு இருக்காங்க. விஜய் சென்டர்ல இருப்பாரு, சிவகார்த்தி இந்த பக்கம் இந்த பக்கம். அதை சொல்லியாச்சு. பாட்டுனா இளையராஜா பாட்டு, யுவன் சங்கர் ராஜா பாட்டு, ஏதோ உங்க பிடிச்சவங்களோட பாட்டு படினா நல்லா தூக்கம் நைட் 12 மணிக்கு. அதை சொல்லியாச்சு. பனாரஸ்னா 5 ரூபாய். பூனா ஃபர்ஸ்டா, KGF ஃபர்ஸ்டா? ஸோ ரெண்டுமே 5 தான், பண்ணு தான். ஸோ பூனா தான் ஃபர்ஸ்ட் 1895, பாட்னானா 1905. ஓகேவா? ஸோ எப்படி கேட்டாலும் ஆச்சு. அப்புறம் படம் சாயங்காலம் 7 மணிக்கு படம் போடுவாங்க. அது 3 பேர் வரும். அரிகரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து விடுவாங்க. 38, 39னா திரிபுரின்னு சொல்லிட்டு ஓட்டுருவாங்க. முடிஞ்சா? ஸோ அகமதாபாத் தான் அகம் பிடிச்சவாங்க. 2 பேரும் அகம் பிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு சண்டை தீர்த்து நான் ஒரு ஆளா 1921. காகிநாடா, பூனா, எது வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான வீடியோ இதன் மூலம் எழுதுவது உங்கள் ரூபன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.